காரில் இருந்து இறங்கிய 2 பெண்கள் இழுக்க முடியாத பாரத்துடனான ஒரு சூட்கேஸுடன் வந்துள்ளனர். இதனை அடுத்து யோகா பயிற்சிக்கு வந்த ஒருவர் சூட்கேஸில் என்ன இருக்கிறது, அதை ஏன் ஆற்றில் வீச செல்கிறீர்கள் என கேட்டுள்ளார். அதற்கு அந்த பெண்கள் எங்கள் செல்ல நாய் இறந்துவிட்டது, அதை ஆற்றில் வீச வந்தோம் என தெரிவித்துள்ளனர். இதைத் தொடர்ந்து ஏராளமானோர் அங்கு திரண்டு அவர்களை மாறி மாறி கேள்வி கேட்டதால் வேறு வழியின்றி சூட்கேஸில் இருப்பது தனது அண்ணியின் சடலம் என்றும் அவர் தற்கொலை செய்ததால் சடலத்தை ஆற்றில் வீச கொண்டு வந்ததாகவும் குறித்த பெண்களில் ஒருவர் தெரிவித்துள்ளார். இதையடுத்து அங்கிருந்தவர்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். இந்நிலையில் குறித்த 2 பெண்களிடமும் போலீசார் நடத்திய விசாரணையில் இருவரும் கொல்கத்தா அருகே உள்ள கிராமத்தை சேர்ந்தவர்கள் என்பதும் இருவரும் தாய் மகள் என்பதும் தெரிய வந்துள்ளது. அத்தோடு சூட்கேஸில் சடலமாக இருந்த பெண் அவர்களது உறவினர் என்பதும் தெரிய வந்தது. இந்நிலையில் குறித்த பெண் கொலை செய்யப்பட்டாரா என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருவதாக இந்திய ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன. இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறுந்தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.